சுவிஸ் நாட்டில் மன்னார் மறைமாவட்டத்தின் கீழுள்ள மரியாஸ்டைன் மருதமடு அன்னையின் திருவிழா. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் என்ற இறைவார்த்தையை முன்னிட்டு சுவிஸ் நாட்டில் மன்னார் மறைமாவட்டத்தின் கீழ் இயங்கி வரும் மரியாஸ்டைன் மருதமடு அன்னையின் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இவ்வாலய பங்கு தந்தை அர்ப்பணி முரளி அடிகளாரின் தலைமையில் நடைபெற்ற விழாவானது 16/8/2024 அன்று வெள்ளிக்கிழமை 18:30 மணிக்கு ஆயத்த மாலைப்புகழ் வழிபாடும், இதைத் தொடர்ந்து சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு மரியாஸ்டைன் மடுமாதா பெருவிழா திருப்பணி அர்ப்பணி முரளி அடிகளாரின் தலைமையில் கூட்டு திருப்பணியும் இடம்பெற்றது. மன்னார் மறைமாவட்டத்தில் மருதமடு அன்னைக்கு முடிசூட்டப்பட்டு 100வது ஆண்டு நிறைவேறியது. இத்திருவிழாவில் நினைவு கூறப்பட்டதுடன் இதன் ஞாபகார்த்தமாக இப்பெருவிழா திருப்படி நிறைவேற்றதும் மரியாஸ்டைன் மருதமடு அன்னைக்கும் மணி முடி சூட்டப்பட்டு 100வது ஆண்டு நிறைவு கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து திருச்சுருவ சுற்றுப்பிரகாரம் இடம்பெற்றதுடன் திருச்சுருவ ஆசிரும் இறை மக்களுக்கு பங்கு தந்தை அர்ப்பணி முரளி அடிகளார் வழங்கப்பட்டது. இத்திருவிழாவில் அப்பகுதியில் உள்ள பெருந்தொகையான பக்தர்களும் கலந்து கொண்டதுடன் அந்நாட்டின் முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கன்னிமரியாயே மருதமடு மாதாவே, எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும்.
எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும். நம் குடும்பங்களின் அமைதி, மகிழ்ச்சி, தொழில் வளம், பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வு, கல்வி அனைத்தும் செழிப்புற மருதமடு அன்னையின் பரிந்துரை வேண்டி மன்றாடுவோமாக. இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. மரியாயே, மடுப்பதி வாழும் அம்மா, அருட்கடலே அம்மா, அமைதியின் சுவாசம் நீயே, எம்மாறுதல் வாசமே தாயே. தந்தது நெஞ்சம் அடைக்கல பாறை போலிருந்து அனுதினம் காத்திட்ட தாயே. மரியாயே, ஆவிகளின் அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகள், கடன் தொல்லைகள், தீராத வியாதிகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அனைத்திலிருந்து நாம் விடுபட்டு
தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
சமாதானம் வந்திருக்கும். உமது பிள்ளைகளின் அழுகுரலுக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். தாயே மன்றாட்டை நாங்கள் பலவிதமான கொடிய நோய்களினாலே துன்பப்படுகின்றோம், அல்லல் படுகின்றோம். விடுதலை பெற வழி தேடுகின்றோம். எங்கள் நோய்களை குணப்படுத்தி எங்களை பாதுகாத்திட வேண்டும் என்று தாயே உம்மை சுவாமி இரக்கமாக என்னுடைய அன்பான தாயே, நான் இந்த கண்ணீர் கணவாயிலே சஞ்சலமடைந்து துயர் கொண்டு பயமடைந்து ஆதரவின்றி பரிதவிக்கின்றேன். ஐயோ தாயே, உலகமயானது என்னை கஷ்டப்படுத்துகின்றதே. நான்கு பக்கமும் தீமையும் துயரமும் வளைத்து என்னை பங்கப்படுத்துகின்றதே. அரவிந்தாய் தேரை போல் நடந்துகின்றேனே, ஆலைவாய் கருந்து போல் நெருக்கப்படுகின்றேனே. அன்னையில்லா பிள்ளை போல் அந்தரிக்கின்றேனே, புலியின் வாய் குட்டி போல் பரிதவிக்கின்றேனே. அம்புதைத்த மான் போல் அலறுகின்றேனே, அந்தரவடியில் அகப்பட்ட பாலன் போல் திகைக்கின்றேனே. அம்மா தாயே, தஞ்சமங்களை இடமே இல்லை. ஆதரவளிக்க மனிதரோ இல்லை, ஆறுதல் உரைக்க அன்னையும் இல்லை. என் செய்வேன் தாயே, கரடி புலி வசிக்கும் மடுக்கானகத்தூடே எழுந்தருளியிருந்து ஆதரவற்றவர்களையும் துன்பதுரிதங்களால் பீடிக்கப்படுகிறவர்களையும் கிரேசமற்றவர்களையும் உடைய சந்நிதிக்கு அழைக்கின்றேன். உமது என்பதொலியை கேட்டு உமதண்டை ஓடி வந்திருக்கிற உம்முடைய அடியானை கிருபை கண்கொண்டு பாரும். என் மேல் அன்பு கூறும்.
மாமரியே தயாபரியே நான் உமது சலுகையால் அடைந்ததும் அடைகிறதும் அடைய போதுமாகிய சகல நன்மைகளுக்காகவும் உமக்கு நம்பியிருந்த ஸ்தோத்திரம் சொல்லி என்னையும் எனக்கு சேர்ந்தவைகளையும் எனக்குள்ள யாவற்றையும் உமக்கு பாதகாணிக்கையாக வைக்கிறேன். கடைசியாய நன்றுள்ள தாயாரே, நான் உமது அன்பு சன்னிதானத்தை விட்டு பிரிய இருக்கிறதினால் உமது பாலாரத்தை முக்தி செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை கேட்கின்றேன். ஆசீர்வாதம் என் மேலும் எனக்குள்ள யாவற்றின் மேலும் இருக்க கடவுளாக. ஆமென். மக்கள் பாவம் பொறுத்தருள மன்றாட்டாய் நின் சுதனை மருதமடு மாதாவே. கனிந்தே தொடர்ந்து புத்தம் பூர்ணமையை புரிந்து கொள்வோம். இந்த வேளையிலும் நான் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அனைவரையாளர்கள் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தாயினுடைய இங்கிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சாயும் தாயே, வாழ்க்கையிலே பல்வேறு வேதனைகளோடு துன்பங்களோடு நோய்களோடு கஷ்டங்களோடு கண்ணீரோடு உங்களுடைய சன்னிதானம் பல தூரங்களிலிருந்து ஓடோடு வந்து உங்களுடைய அருளை உங்களுடைய ஆசிரியரை உண்மையே நோக்கி பார்த்து கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுடைய சொல்லும்படியாக தாயையும் மன்றாடுகிறோம். சுருக்கமாக நீங்கள் கொடுத்து மன்றாடி இந்த இறுதி வருகிறேன். இந்த இறுதி ஆசிரியர்
மன்றாட்டுக்கு இறங்க வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய மக்கள் குடும்பங்களையும் எங்களுடைய பொருள் பண்டங்களையும் எங்கள் தொழில்துறைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் குடும்பங்கள் விசுவாசத்தில் மிளிரவும் குடும்பங்களிலே அன்பு மகிழ்ச்சி அமைதி கொடுக்கணும் போன்ற விரும்பிய கட்டளை தோங்கவும் அருள் புரிய வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் உமது திருசந்நிதிக்கு செய்த விண்ணப்பங்களை எல்லாம் தப்பாது அடையும்படி செய்தருள வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பிள்ளைகள் மறையறையில் வளரவும் அவர்களுக்கு